ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த போது முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தனவின் பேரன் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க வருவது போல உணர்ந்ததாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஒரு கட்சியாக தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் வழங்குவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. வடக்கில் உள்ள தமிழ் மக்களைப் போலவே தோட்டங்களில் உள்ள தமிழ் மக்களுக்கு வரலாறு செய்த அநீதிகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தை படித்த போது ஜனாதிபதி அனுர ஜெயவர்தனவின் பேரன் வரவு செலவு திட்டத்தை படிக்க வந்ததை உணர்ந்தேன். லலித், காமினி திசாநாயக்க, ரோனி மற்றும் மெல்ல உள்ளிட்ட பணக்கடன் வழங்குபவர்கள் கைதட்டுவது போல எங்களுக்கு தோன்றியது. இந்த இடதுசாரி அரசாங்கம் ஒரு லிபரல்வாத வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தது. வேலை நிறுத்தங்கள் மற்றும் போராட்டங்களை நடத்தி இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு செய்த தரப்பே அரசு நிறுவனங்களை விற்றுவிடுவதாக வரவு செலவு திட்டத்தில் வெளிப்படையாக கூறியுள்ளது. இதன் காரணமாக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நான் நன்றி கூறுகின்றேன் என்று தெரிவித்துள்ளார்.